ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பாப்பாவுக்கு ஒரு எக்ஸாமுக்காக வந்தோங்க. எக்ஸாம் பேர் வந்து யூஇடி எக்ஸாம். அதில் பாப்பா வரிசையில் நிற்கிது பாருங்க. நைட்டு ஃபுல்லாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி காலையில் 6:45க்குலாம் ஒரு சொட்டு தூக்கம் இல்லைங்க பாப்பாவுக்கு. எனக்குமே தூக்கம் இல்லை. போய் வரிசையில் போய் பாப்பாவை நிற்க வச்சு, அது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. 10வது இடத்துல போய் பாப்பா 10வது ஆளாக நிற்க வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறமா பேரண்ட்ஸ்லாம் அங்கே நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தீங்க. பார்த்திங்கன்னா நைட்டு 12:30க்கு பஸ் ஏறினாங்க. விடிய விடிய பஸ்ஸில் கூட்டாங்க. நாங்கள் வந்த 2 பஸ், மொத்தம் 4 பஸ்ஸு மாதிரி வந்தோம். 2 பஸ்ஸில் சரியான கூட்டம், உட்காரவே இடம் இல்லை. அப்புறம் கடைசியாக 2 பஸ்ஸில் வந்தோம். அந்த பஸ்ஸில் தான் கொஞ்சம் உட்கார இடம் இருந்துச்சுங்க. பாப்பானால் உட்காரவே முடியல. நான் சாமியை வெளியே வந்து வேண்டிக்கிட்டே இருந்தேன், எப்படி எக்ஸாம் எழுத போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பரவாயில்லைங்க, எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னுச்சு. அம்மா நான் தூங்கவே இல்லைம்மா, தூக்கம் ஒரு சொட்டு வரவே இல்லைம்மா, நல்லா எக்ஸாம் எழுதினேம்மா அப்படின்னுச்சு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. பார்த்திங்கன்னா வரிசையில் நிற்கும் போதே என்னது கொலுசு இதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்புறம் திருப்பி பாப்பா கூப்பிட்டு என்கிட்ட கொடுத்துச்சு. நான் கொஞ்ச நேரம் பேரண்ட்ஸில் நிற்க இவங்களோடய நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் திருப்பி போய் கூப்பிடவும், அப்புறம் போய் கொலுசு எல்லாத்தையும் போய் கொலுசு என்னென்ன போட்டுருச்சோ, திப்பு முதற்கொண்டு பேண்டு முதற்கொண்டு எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஒரு ஓரமாக உட்காந்துருந்தேங்க. உட்காந்து 12 மணி வரைக்கும் எக்ஸாம் நடந்துச்சு. எக்ஸாம் முடிந்தேனே அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, டாடா பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.